தமிழரசு எழுந்தாச்சு, தமிழரசு எழுந்தாச்சு. ஆஹா, தமிழரசு எழுந்தாச்சு. எழுந்துட்டாரு. ட்ரெஸ் போடுறாரு. இதுல எந்த ட்ரெஸ் போடுறீங்க முதலாளி? முதலாளி கண்ணாடி. வணக்கம், நான் கௌசல்யா ரகுபதி, 2வது மாமா மனைவி. மணிமேகலை கஜபதி, உங்க 3வது மாமா மனைவி. வாழ்க வாழ்க வாழ்க. அவனுக்கே போட்டுக்கலாம் போட்டுருக்க. சாப்பிட போலாம். டேய் தம்பி, டிஃபன் சாப்பிட வந்திருக்கு பார். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க. 40 வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்ய அடிக்கடி சொல்லிக்கல. நேரத்துக்கு டிஃபன் பண்ண தெரியல. அமெரிக்காவில நடக்கும் போதே குளிக்கிறாங்க, ஓடும் போதே ட்ரெஸ் பண்றாங்க, இது கார்ல போகும்போது ஷேவ் பண்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு கோவம் வராத. சாரி தம்பி, இது இந்த தம்பி தம்பி எல்லாம் ஒன்னாலதான். வாங்க தம்பி, வண்டி ரெடியா இருக்கு. டேய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. வண்டியை மாத்து போ. அந்த வண்டியை கொண்டாங்க. அமெரிக்காவிலே சாவி போடாமலே ஸ்டார்ட் ஆகுது, இங்க சாவி போட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சைக்கிள்லே போகலாம் போல. டேய் தம்பிக்கு நம்ம எஸ்டேட்லாம் சுத்தி காட்டு. நம்ம எஸ்டேட் தான், அவருடைய சொத்தெல்லாம் சுத்தி காட்டு. மன்னிக்கணும், ஸ்லிப் ஆக தங்கு. வண்டியை நிறுத்து. நிக்க சொன்னாரு, இறங்கினாரு, ஓடுறாரு. நினைச்சேன் நீ இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போவேன்னு நினைச்சேன். சார், நீங்க எனக்கு வேலை கொடுக்கன்னு சொன்ன உடனே நான் என்னமோ கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு சம்பளம் வாங்குற வேலை நினைச்சேன் சார். இங்க என்ன சார் இது? எனக்கு 25 பேர் வேலை செய்யறாங்க. எழுப்புறதுக்கு 10 பேரு, குளிப்பாடுறதுக்கு 10 பேரு, சோறு போடுறதுக்கு 10 பேரு. ஐயோ என்ன சார் இது? ஒருத்தர் பேண்ட் போடுறான், ஒருத்தர் ஷூ போடுறான், ஒருத்தர் சட்டை போடுறான், ஒருத்தர் கோட்டை மாட்டுறான், ஒருத்தர் ட்ரை கட்டுறான். ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம் சார். நமக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேலை செய்யணும் சார். முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா வேர்வை உடையணும் சார். அது பூவா அப்படியே பூமியில கொட்டணும் சார். அப்பதான் சார் கல்லு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும், முள்ளு மேல படுத்தாலும் தூக்கம் வந்துடும். உங்க மாதிரி தகல்பாஜி வாழ்க்கை நடத்தினா சார் பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, பட்டு மெத்தில தூங்கினாலும் தூக்கம் வராது. என்ன விட்டுடுங்க சார். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அமெரிக்கால இருந்து திரும்பி வர போறவன் நிரந்தரமா திரும்பி வர போறதில்ல. ஏன்னா அவன் சின்ன வயசுலயே செத்துட்டான்.
அதனால அவனுடைய அம்மா எங்க கூட பிறந்தவ சித்த பிரம்ம பிடிச்சு சுயநினைவை இழந்து தான் யாருங்கிறத அறியாத நிலையில இருக்கா. உன் மகன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. இங்க வந்துட்டான்னு சொன்ன உடனே ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இருந்த அவ பார்வை லேசா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசா இருக்கிறத விட ஒரு தாயை காப்பாத்துறதுக்கு நீ நடிச்சா போதும், உன்னை எங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். அவங்களுக்கு சுயநினைவு வரத்துக்கு வருஷக்கணக்கா அவன் மேன் கவலைப்படாத. 6 மாசம் அப்படி இல்லைன்னா நீ போயிடலாம். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நேரம் வரும்போது நாங்களே உன்னை கூட்டு போறோம். சரி. நாம அவசரப்பட்டு ஒரு நல்லவளை புடிச்சிட்டு வந்துட்டோம். அவன் என்னடான்னா நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு, உயர்வுங்கிறான். அடுத்த உழைப்புல சாப்பிடக்கூடாது, தானே உழைச்சு சாப்பிடறவன்னு சொல்றவங்கிட்ட இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் வாரிசு, செக்குல நீதான் கையெழுத்து போடணும், இங்குள்ள வேலைக்காரனுக்கு நீதான் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்னும் 1 வருஷத்துல உனக்கு சொத்து வரப்போகுது, வந்த உடனே அந்த சொத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடி போன்னு சொன்னா ஓடி போவானா? அவன் வேஷத்தையும் கலைச்சுட்டு நம்மளையும் காட்டி கொடுக்காம போக மாட்டான். ஐ டவுட். அண்ணா அவனே அசர் அளவுக்கு ஒரு ஐட்டம் கைவசம் வச்சிருக்க. அனு பல்லவி, பல்லவி, சரணம். உங்களால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க புண்ணியத்தால இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீங்க சுயநினைவோட இல்ல. நீங்க சீக்கிரமா சுயநினைவோட திரும்பி வந்து இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியப்படுத்தணுமா? அதான் என் பிரார்த்தனை. தமிழரசன் நம்ம குடும்ப வக்கீல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. மேல அனுப்பிட்டுங்களா? என்னது என்ன சார் இது வக்கீலா? ஐயோ 20 வருஷம் கழிச்சு பார்க்க போறாரு. எப்படி இருக்கீங்க, எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு அவர் பார்க்க வேணாமா? அது சரி சார். ஆனா அவங்க இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி விட்டா ஒண்ணும் தெரியாதே சார். அது இவருக்கு போதுமே. என்னமோ தெரியாது சார், என் வயர்ல கலங்குது. நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சரி அனுப்புங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க. Good morning, Mr. Thamarasan. Let me first introduce myself. I am Balasubramaniam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary coolie in an ordinary factory. Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned his entire property. Bloody Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. The 10 commandments, line making, very bad, and very dispute making, and very bad, it's very qualified, and it is not Scoramacum, and we have to make very worse, and it is as lawyers standing, sit down. English American speech language top In America? நாம தமிழிலே பேசுவோமே. Yes. இந்த செக் புக்ல கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா? செக்கா? ஆமா, 30,50,000 rupees. Lawyer, this வேணாங்க, நான் தமிழ்லயே சொல்லிடுறேன். 30,50,000 ரூபாய்கள். இதெல்லாம் எதுக்குங்க? பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம். கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு 20,13,350 ரூபாய். எலக்ட்ரிசிட்டி பில்லு 2,43,425 ரூபாய். டெலிபோன் பில்லு 3,16,235 ரூபாய். பெட்ரோல் செலவு 4,05,222 ரூபாய். மற்ற இதர செலவுகள் 71,728 ரூபாய் சார். அப்புறம் 72,91,26,412 ரூபாய் உங்க பிரைவேட் அக்கவுண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு. 36,45,42,418 ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கவுண்ட் ஷேர்ல இருக்கு.
அப்புறம் 56 கோடியே 45 லட்சத்தி நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அது அந்த பாத்ரூம் லெட்ரின் கழுவுறவங்களுக்கு நம்ம ஒரு 16,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் சார். நான் கார்பரேஷன் கக்கஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். No, it's making more sports. And one bad is very bad and bad is good. And good and bad and good is very good. I'll go. என்ன வேண்டிய வக்கீல சக்கரங்களா கேடுத்தாங்களா கோடிங்களா நம்ம வேலை கலங்குனுங்க விட்டுடுங்க. இந்த பாரு தமிழரசு, இந்த குடும்பத்தோட மொத்த சொத்து கணக்கெல்லாம் கேட்டேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். அவர் சொன்னது வெறும் 25% தான். இதுவே 25%. இத்தனை நாள் எல்லா செக்லையும் கையெழுத்து போட்டு கம்பெனிக்கு நாங்க தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தோம். வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்டல்ல, நீ கையெழுத்து போட்டதான நம்புவான். அது மட்டும் இல்ல, இந்த வக்கீல் பெரிய சந்தேக கேஸ். பேசாம வேலை ரெண்டு உதறி காற்று இடத்துல கையெழுத்து போட்டு அந்த பக்கம் பார்க்காத. சரி சரி சரி, நீங்க பேர் ரெடி பண்ணி வச்சுக்கீங்க. நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓ பாவம், அவசரம். எனக்கு ஒத்து கிடக்குது. நான் வேணா வந்து 2 பேரும் சேர்ந்து. இல்ல வேண்டாம், நீங்க பேர் ரெடி பண்ணீங்க, நான் வந்துடுறேன். சரி. இல்ல பாத்ரூம் பெருசா இருக்கேன்னு சொன்னேன். ஏங்க, அவர் தான் இங்கிலீஷ்ல பேசினார்ல, என்ன மாதிரி யான்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. உங்களை யார் தமிழ்ல பேச சொன்னது? அவர் ஓடிட்டாரு. அவர் பேசின இங்கிலீஷே எனக்கு புரியலையா. அமெரிக்கா இங்கிலீஷ் என்னைக்குங்க நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப இங்கிலீஷ் படத்துக்கு போறோம், எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறது இல்லையா? எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கை தட்டுறது இல்லையா? எல்லாரும் வெளியில வரும்போது நம்ம வெளியில வரது இல்லையா? அது மாதிரி ஏதாவது டசு புசு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. நீங்க பேசின தமிழ் அவரை எட்டனா கக்கூஸ் போட வச்சிருச்சு. ஐயோ, கார்லாம எங்க போறீங்க? போடா போடா வாங்க. போடா. அதெல்லாம் இல்ல, வாங்கண்ணா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.